நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பங்களாவை வெறும் 200 ரூபாய்க்கு டஸ்டன் லோ அப்படின்ற ஒரு சேல் பண்ணியிருக்காரு. எதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கிலாந்தை சேர்ந்த டஸ்டன் லோ அப்படின்றவர் அவருடைய 6 பெட்ரூம் பங்களாவை வெறும் 200 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த பங்களாவை அவர் ரொம்பவே ஆசையாக பார்த்து கட்டினார். பட் அவருக்கு பிஸ்னஸில் ஏற்பட்ட லாஸ்னால் இந்த பங்களாவை விற்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்படுறாரு. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டாலும் வேறு வழி கிடையாது. ஸோ இந்த பங்களாவை விற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த பங்களாவுக்கான ப்ரைஸ் 8 lakh pound அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சுமே இருக்குது. ஆனால் 8 lakh கொடுத்து வாங்குற அளவுக்கு அங்கே யாருக்கும் அமௌண்ட் கையில் கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாரு. அதாவது 5 lakh pound ரெடியூஸ் பண்ணுறாரு. அப்படி 5 lakh pound ரெடியூஸ் பண்ணாலுமே அந்த பங்களா வாங்குறதுக்கு யாருமே முன் வரலை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, இந்த பங்களாவை குலுக்கல் முறையில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு குலுக்கல் ஒரு சீட்டுக்கும் 2 pound பே பண்ணி அந்த சீட்டை வாங்கிக்கலாம். குலுக்கல் முறையில் யாரோ ஒருத்தருக்கு இந்த பங்களா வந்து கிஃப்டாக வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணி வெப்சைட்டில் போடுறாரு. வெப்சைட்டில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து 1500 டிக்கெட் வந்து புக் ஆகுது. ஸோ இதை இன்னும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணி நல்லாவே இந்த அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மொத்தமாக 5 லட்சம் பேர் வந்து இந்த குலுக்கல் சீட்டை வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ குலுக்கல் சீட்டை வாங்கி அதில் வந்து ஒரு லக்கி வின்னர், அவங்களுடைய நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து இந்த பங்களாவை அவர் வந்து வெறும் 2 பவுண்ட், அதாவது 200 ரூபாய்க்கு அவங்களுக்கு இதை கொடுக்குறாரு. பட் ஆனால் இதில் தான் ஒரு டெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ மொத்தமாக 5 லட்சம் டிக்கெட் சேல் ஆச்சு சொல்லலை. ஸோ 5 லட்சம் பேர் வாங்கினதுனால இவருக்கு மொத்தமாக ப்ராஃபிட் வந்து 1 மில்லியன் பவுண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார்ல, அதை விட டபுள் மடங்கான ப்ராஃபிட் வந்து அவர் கிடச்சிது. ஸோ இந்த கிடச்ச ப்ராஃபிட்டில் அவர் வந்து 40,000 பவுண்ட் வந்து சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணார். மற்றதை வச்சு அவருடைய கடனெல்லாம் அணைச்சிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார்.